எம்மா என்ன இது இப்படி வயிறு வலிக்குது? ஐயோ வயிறு வலி தாங்க முடியலையே, எம்மா வலிக்குதே. எம்மா மருமகளே, இன்னும் 2 ஆம்லேட் கொண்டு வரட்டுமாம்மா? வயிறு ரொம்ப வலிக்குது, இருந்தாலும் ஆம்லேட் டேஸ்டா இருக்கு, சரின்னு 2 கொண்டு வர சொல்லுவோம். என்னம்மா மருமகளே, ஆம்லேட் வேணும்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்திருக்க? ஐயோ அத்தை எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. என்னது வயிறு வலிக்குதா? ஐ அண்ணி நல்லதா போச்சு. ஏன்டி நாத்து, எனக்கு வயிறு வலிக்குனா உனக்கு என்னது நல்லது? நான் தானே உள்ள இருந்து ஆம்லேட் போட்டுட்டு இருக்கேன், அம்மா சும்மா கொண்டு வந்தானே குடுக்குறாங்க. அடி பாவி நாத்து, நீ ஆம்லேட் போடுற வேலை மிச்சம் எனக்கு வயிறு வலிக்கட்டும்னு நினைக்கிறிய? பின்ன ஒரு ஆம்லேட் சாப்பிட்டா பரவாயில்ல, ஏன் 2 சாப்பிட்டா கூட பரவாயில்ல. 11வது ஆம்லேட் சாப்பிடுறீங்க நீ, 11வது ஆம்லேட். கொஞ்சம் ஓவரா தான் பேக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஓவர். பின்ன வயிறு வலிக்காம என்ன பண்ணும்? ஏண்டி புள்ளதாச்சு பொண்ணு சாப்பிடுறத கண்ணு போடாதட்டி. அப்ப நீ வந்து ஆம்லேட் போடு. ஐயோ அத்தை எனக்கு உண்மையில அதிகமா வயிறு வலிக்குது. எனக்கு என்னமோ வலிக்கிற வலியை பார்த்தா குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுதே, ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுதே. என்னம்மா மருமகளே, 7 மாசத்துல எப்படிமா குழந்தை பிறக்கும்? அதெல்லாம் நம்ம அண்ணி திங்கிற தீவனத்துக்கு 5 மாசத்துல குழந்தை பிறந்தாலும் பிறந்துரும். அப்ப இப்ப குழந்தை பிறக்காதா? எப்பதாத்த பிறக்கும்? ஏம்மா மருமகளே, குழந்தை பிறக்கணும்னா 9 மாசம் முடியணுமா, அதாவது 10வது மாசத்துல தான் பிறக்கும். சீக்கிரமா பிறக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்காத்த? இது என்ன அமேசான்ல ஆர்டர் போடுற பொருள்னா பாத்தீங்க, உடனே வந்து ஆர்டர் இறங்குறதுக்கு வரணும்னா 10 மாசம் ஆகும். ஐயோ அம்மா, இவங்க சாப்பிடுற சாப்பாடை பார்த்தா 9 மாசம் வரைக்கும் வளகாப்புக்கு தாங்காது போல. இவ வேற அப்பப்ப வயிறு வலிக்குன்னு சொல்றாடி, பேசாம 7வது மாசமே வளகாப்பு வச்சிட வேண்டியதான். என்னது வளகாப்பா? ஆமா, நீ வளகாப்பு ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல? ஆமா மருமகளே, 5வது மாசத்துல 5 சோறு ஃபங்க்ஷன் ஒண்ணு வைக்கணும். ஆனா நம்ம சைடுல வளகாப்புல தான் 5 சோறு ஃபங்க்ஷன் சேர்த்து எல்லாம் வைக்கிறது. அப்போ அம்மா 7வது மாசத்துக்கு 7 சோறு வச்சிட வேண்டியதான். சரி டி, அப்படியே பண்ணிடுவோம். என்னது 5 சோறு 7 சோறா? சமைய திங்கலாம் போல தெரியுதே. பேசாம உனக்கு இந்த மாசமே வளகாப்பு வச்சிடலாம் மருமகளே. சரிங்க அத்தை. நிறைய பேருக்கு 9வது மாசம் வளகாப்பு வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா குழந்தை அவசரப்பட்டு வளகாப்பு வைக்கிறதுக்கு முந்தின நாளே பிறந்துருது. அது என்னப்போ சரிதான். எனக்கு வளகாப்பு அன்னைக்கு தான் என் பையனே பிறந்தான். காலையில வளகாப்பு, நைட்டா அவன் பிறந்துட்டான். சரிதா, அப்போ எனக்கு 7வது மாசமே வச்சிருவேன். அப்பன போல புள்ளன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? இப்ப உள்ள குழந்தைங்களாம் அப்பாவோட ஃபாஸ்டா தான் இருக்கு. ஆமா, வளகாப்பு ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் நடக்கும்? உங்களுக்கு கை நிறைய வளையல் போடுவாங்க, தலை நிறைய பூ வைப்பாங்க, பட்டு சாரி எல்லாம் கட்டிக்கலாம், மாலை எல்லாம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் உனக்கு நிறைய வளையல் வாங்கி வச்சிருப்பாங்க. கையில ஒரு வேப்பிலையால செஞ்ச வளையலை போட்டு, வெள்ளி வளையல், கண்ணாடி வளையல், கை நிறைய வளையல் அடிக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடியில ஒரு சின்ன குழந்தைய உட்கார வச்சு அந்த குழந்தைக்கும் ஒரு சின்ன வளையலை போட்டு உனக்கும் அந்த மாதிரி நிறைய குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கணும். என்னது நிறைய குழந்தையா? அப்பதான் அண்ணி இந்த மாதிரி நிறைய ஐட்டமா உள்ள அமுக்க முடியும். ஓகே ஓகே, இந்த மாதிரி சாப்பிடறதா இருந்தா நிறைய குழந்தைய பெத்துக்கலாம். பாத்தியாமா மருமகளை, சாப்பாடுக்காக குழந்தை பெத்துக்கலாமா? அதெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கட்டும், நீ அதை என் கையில கொடு, நான் அதை வளர்த்துக்கிட்டே அலையிறேன். அம்மா சாப்பாடு சாப்பாடுன்னு ஒண்ணு சொன்னீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன நீ சாப்பாட்டு மேலே குறியா இருக்கீங்க போல? சும்மா நாத்து, ஒரு நாளைக்கு 3 தடவை வயிறு பசிக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 தடவை வயிறு பசிக்கு. 12 தடவையா? ஆமா ஆமா, நைட்டு 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சாப்பிடுறேன்னா பாரு. பாத்து மருமகளே, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு நிதானமா உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா தூங்குன்னு. ஆமா ஆமா, இப்பதான் நைட்டு பிரியாணி கடைலாம் உங்களை மாதிரி பட்ட ஆளுக்கு தானே ஓபன் பண்ணிருக்காங்க. ஏண்டி புள்ளதாச்சியா இருக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறேன்னு தெரியாதா? நைட் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டா மக்கா இருக்கும். ஐயா அத்தை அப்படிலாம் இல்ல, உங்களை மாதிரி மக்கு செஞ்ச பிரியாணி சாப்பிட்டா தான் மக்கா இருக்கும். கடையில வாங்கினா நல்லா தான் இருக்கும். மருமகளே, நாளைக்கு பிரியாணி செய்யலாம் நினைச்சேன், சரி இனிமேல் வேணாம். என்ன நாத்து, என் வாயிலே நான் எனக்கு வச்சுக்கிட்டேன் ஆப்பு. இருங்க, நீ அம்மாட்ட பேசி எப்படியாவது பண்ண வச்சிடலாம். அம்மா அம்மா, 5 சோறு ஃபங்க்ஷன்ல எத்தனை சோறு வைப்பாங்க? இது 5வது மாசம் கொண்டாடுறதுடி, 5 சோறு வைப்பாங்க. அப்போ அன்னைக்கு 7 மாசம் வளகாப்பு தானே போட, அப்புறம் 7 சோறு தானே. என்னென்ன சோறுலாம் வைக்கலாம்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எறா பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ஆட்டு பிரியாணி, கோழி பிரியாணி, எல்லா பிரியாணி வச்சிருவோம். மருமகளே, பிரியாணி எல்லாம் வைக்க மாட்டாங்க. 5 சோறு 7 சோறு ஃபங்க்ஷன்லாம் வெஜ்ஜில தான் இருக்கும். என்னது வெஜ்ஜா? ஆமா மருமகளே. நாத்து, பன்னீர் பட்டல் மசாலா, கோபி மஞ்சூரி அதெல்லாம் செய்வீங்களா? ஐயா அண்ணி, அதெல்லாம் கிடையாது. அம்மா என்னென்ன சாதம்லாம் பண்ணுவீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா. முதல்ல தயிர் சாதம். என்னது தயிர் சாதமா? அதுவும் ஒரு மாதிரி புளிப்பா நல்லா தான் இருக்கும். 2வது தக்காளி சாதம், 3வது லெமன் சாதம், 4வது புளி சாதம், 5வது தேங்காய் சாதம், 6வது வெஜிடபிள் பிரியாணி, 7வது பால் சாதம். ஆக மொத்தம் புளிக்கிற ஐட்டமா தான் இருக்கும், அப்படிதானே? ஆமா மருமகளே, புள்ளதாச்சி பொண்ணுக்கு அதானே பிடிக்கும். ஆமா, ஃபங்க்ஷன் வரவங்களுக்கு அதே சாப்பாடு தானே இல்ல வேற சாப்பாடா? என்ன மருமகளே, எல்லாருக்குமே அந்த சாப்பாடு தான். ஏன் அத்தை, ஃபங்க்ஷன் வரவங்க எல்லாருமா புள்ளதாச்சா இருப்பாங்க, எல்லாருக்குமா புளி சாதம் பிடிக்கும்? ஐயா அப்படிலாம் இல்ல மருமகளே, எல்லாருக்கும் அந்த சாதம்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும்ல, அன்னைக்கு சாப்பிட்டுப்பாங்க. ஆக மொத்தம் ஃபங்க்ஷன் எனக்காக வைக்கிறது இல்ல, மத்தவங்க வெரைட்டியா திங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க, அப்படித்தானே? ஏன்னாத்து, உனக்கெல்லாம் கூட இந்த சாதம் பிடிக்கும்ல? ஆமா நீ, நானே எப்படா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும், இந்த மாதிரி வெரைட்டியா ரைஸ் சாப்பிடலாம்னு காத்துக்கிட்டு கிடக்கேன். ஓகே நாத்து, உனக்காவது வளகாப்பு ஃபங்க்ஷனை நடத்திடுவோம். ஏண்டி வள்ளிக்கண்ணே, வயிறு வலிக்குதுன்னு கால் பண்ணியிருந்த,
மறுபடியும் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க? அது வேற ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன், அதான் வயிறு வலிக்குது. ஏன் வள்ளி, எத்தனை ஆம்லேட் சாப்பிட்ட? அது வந்துங்க. ஏன்டா அவ கம்மியா தாண்டா சாப்பிட்டா, இப்ப என்ன பண்ண போற? அண்ணே, அண்ணியும் அம்மாவும் சேர்ந்து ஒரு கூட்டு கலவாணித்தனமே பண்றாங்க. நான் சொல்றேன், அண்ணி 11 ஆம்லேட் சாப்பிட்டுருக்காங்க, இன்னும் 2 ஆம்லேட் வேணும்ன்றாங்க. இதுல வயிறு வேற வலிக்கிறான். அட பாவி, 11 ஆம்லேட் சாப்பிட்டா வயிறு வலிக்காம பின்ன என்ன பண்ணும்? என்னங்க, எப்படியாவது இன்னும் 2 ஆம்லேட் சாப்பிட்டாதான் எனக்கு தின்ன மாதிரியே இருக்கும். ஏன்டி, வயத்துல குழந்தை இருக்கனால பெருசா இருக்கா, இல்ல நீ திங்கிற தீவனத்தால வயிறு பெருசா இருக்கான்னு தெரியல டி. டேய், என்னடா நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு என் மருமகளை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. அம்மா நீயா பேசியது, எங்க அம்மா நீயா பேசியது. நாத்து, ஏன் மாமியார் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, உனக்கு ஏன் நாத்து போறாம? கல்யாணம் முடிச்சு வந்த புதுசுல 2 பேரும் எலியும் பூனையாட்ட அடிச்சிட்டு கிடந்தீங்க, எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க 2 பேரும் கூட்டா சேர்ந்துட்டீங்க, கடைசியில என்ன வச்சு கும்மாங்குத்து குத்துறீங்களே. பின்ன என்ன நாத்து, நீ உன் மாமியார் வீட்டு போமே இங்க ஓசிலே தின்னுக்கிட்டு இருந்தா எத்தனை நாள் உட்காந்துங்க முடியும்? நானும் குழந்தை உண்டானே, எனக்கு பதிலாக உங்க அம்மா உன்னைய வேலைக்காரியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். என் தாய் என்னும் கோவில காக்க வரந்துட்ட பாவி அடி கிள்ளியே, பாவி அடி கிள்ளியே. என்னடி இது? அண்ணி வேலை செய்யலாம், பின்ன யார் செய்வா? நீ தானே செய்யணும். நீயும் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேக்க. வயசான காலத்துல நான் சமைச்சா நல்லாவா இருக்கும், அதான் உன்னை சமைக்க வச்சேன். அவ மருமகளை போட்டு என்ன கொடுமை பண்றாளுவ, நீயே இருக்கியம்மா மாவளை போட்டு கொடுமை பண்ற. ஏன் நாத்து, இப்படியாவது ரோசப்பட்டு நீ உன் மாமியார் வீட்டுக்கு போறியான்னு பாப்போம். செருப்பால் அடிச்சாலும் போக மாட்டேன், அதே தான் அந்த செருப்பை சாணியில முக்கி அடிச்சா கூட நான் என் மாமியார் வீட்டு பக்கம் போகவே மாட்டேன். ஏன் நாத்து, ஆக மொத்தம் இங்க இருந்து ஓசிலே திங்கிறதா முடிவு பண்ணிருக்க? ஏன் தங்கச்சி என் வீட்டுல இருக்கா, உனக்கு என்னடி நோகுது? அண்ணே அண்ணே நீதான் அண்ணே, அம்மா அம்மா நீ எல்லாம் சும்மா. அண்ணி எல்லாரும் இப்படி போனா நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்க போவேன்? நாத்து, நீ பாட்டு கூட சூப்பரா பாடுற, எந்த கோயில் வாசல் உட்கார்ந்தாலும் பிச்சை எடுக்கும்போது இந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கோ நாத்து. ஐயோ அண்ணி, உங்களை நம்பி வந்த நாத்த நீங்க இப்படி கோயில்ல போய் பிச்சை எடுக்க சொல்லலாமா? நாத்து, நம்மகிட்ட இருக்க பேங்க் பேலன்ஸோட பிச்சைக்காரங்க கிட்ட தான் அதிகமா இருக்கு பேலன்ஸ். ஏண்டி, உங்க அண்ணி தான் குழந்தை உண்டா இருக்கல்ல, அவ ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை தானே. வாடி வா, கோயில உட்காந்து பிச்சை எடு. எம்மா, வர வர உன் தொல்லை தாங்க முடியலம்மா. ஊர்ல இல்லாத மாமியாரு, ஊர்ல இல்லாத மருமக. மருமகளுக்கு பிச்சை எடுக்கணும் ஆசையா இருந்தா நீ போயிடி, என்னைய எடுக்க சொல்ற? இவன் மருமக பிச்சை எடுக்கணும் ஆசைப்பட்டாவலாம், என்னைய போய் பிச்சை எடுக்க சொல்லாத. வந்து வாச்சிருக்கு பாரு நமக்குன்னு மாமியாரு மருமகன்னு. நாத்து, இப்படியே வளவள கொலகொல நீங்க நின்று பேசிட்டு இருந்தா எப்படி நாத்து? போ ஓடு, இன்னும் 2 ஆம்லேட் செஞ்சு எடுத்துட்டு வா. அண்ணி, இன்னும் 2 ஆம்லேட் சாப்பிட்டா நீங்க ஆம்புலன்ஸ்ல தான் போக வேண்டியது இருக்கும். ஓ, அப்படி சொல்றியா? அப்போ ஆஃப் ஆயில் செஞ்சு எடுத்துட்டு வா. அட பாவி அண்ணி, என்ன நான் பேசிட்டு இருக்கேன், இன்னும் நீங்க ஆம்லேட் ஆஃப் ஆயில்ல போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஒண்ணு பண்ணு நாத்து, பேசாம இன்னும் 2 முட்டையை அவிச்சு எடுத்துட்டு வந்து அவிச்ச முட்டையை கொண்டா. ஐயோ சாமி, அவன் என்னென்னமோ திம்பா, நீங்க ஏன் இப்படி முட்டையா திங்கிறீங்க? சின்ன வயசுல இருந்தே முட்டைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் நான் பரிச்சையில கூட அதிகமா வாங்குற மாதிரி முட்டை தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சில நேமை இப்ப நம்ம பார்க்கலாம். சனா, நிதன்யா ஸ்ரீ, இளந்தமிழ், யோகித் ராம், விகாசினி, அமில்தினி, லேகா, செந்தில் குமார், பாக்கியலட்சுமி, சத்யா, சர்மா, சேர்மன் ராஜா, சோபனா, பாத்திமா, சோபியா, செல்வம், தமிழ் செல்வம், கனிஷ்கா. இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல உங்க நேம் வரலனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.